இங்கெல்லாம் நிறைய பேர் சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, படிக்கிறதுலாம் வேஸ்ட்டு, எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கரெக்டு தான், சச்சின் டெண்டுல்கர் படிக்கல. ஆனால் அவர் கிரிக்கெட் எப்படி விளையாடணும் அப்படின்னு அந்த நுணுக்கங்களை படித்தார். ஒரு சில பேர் நாமெல்லாம் வாழ்கிறதே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே, ஆனால் அந்த ஸ்கூல்லலாம் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லியே தராங்க. அதனால ஸ்கூலுக்கு போகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் ஸ்கூல் நடத்துகிறதே பணம் சம்பாதிக்கிறது தானே. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. டியூஷன் போனால் டியூஷனில் அதே டார்ச்சர். வாரத்தில் 7 நாளும் ஸ்கூல் வைக்கிறாங்க. ஒரு சில இடத்துல சனிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் வைக்கிறாங்க. சண்டே டியூஷனுக்கு போய் அங்கேயும் போய் படி அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை படின்னே டார்ச்சர் பண்ணுறாங்க, எதுக்காக அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாட்ட கேட்டால், என்னோட பிள்ளைங்க நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் தான் படிக்க வைப்பேன், என் பிள்ளையோட ஃப்யூச்சரை நான் தான் டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க இந்த அளவுக்கு டார்ச்சரை அவங்க அனுபவிக்கணுமா அப்படின்னு எந்த இடத்துல எழுதி வச்சிருக்கு? ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே எக்ஸாம் வச்சா டார்ச்சர் பண்ணுறீங்க. ஸ்பிளிட் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், மிட்டர்மோ, குவார்டர்லி, கடைசியாக ஆனுவல் எக்ஸாம் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா, நான் ஸ்கூலில் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், இன்னும் டியூஷன்லேயும் நிறையா இருக்குது. ஸ்கூலில் தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இவன் மாதிரி படிக்க மாட்டாங்க, அவன் மாதிரி படிக்க மாட்டாங்க, அவன் டாப்பர் அப்படின்னு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. வீட்லையும் அம்மா அப்பா ஸ்டூடெண்ட்ஸை பயங்கரமாக கம்பேர் பண்ணுறீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா படிக்கிறான், என் தம்பி பையன் நல்லா படிக்கிறான், அவன் நல்லா படிக்கிறான், இவன் நல்லா படிக்கிறான், நீ படிக்க மாட்ற அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க இன்னொருத்தவங்களோட. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வலிக்கும். அரவணைப்பாக இருக்க வேண்டிய அம்மா அப்பாவே நம்மளை புரிஞ்சுக்காம இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களோட நெஞ்சில் முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிற வார்த்தை வேணா ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஏற்படுற வலி ரொம்ப பெருசாக இருக்கும். தயவு செய்து அம்மா அப்பாவோ டீச்சர்ஸோ யாருமே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நீ படிக்க லாக்கியே இல்லை, மாடு மேய்க்க தான் லாக்கி, உனக்கும் படிப்புக்கும் ஒத்தே வராது, சுட்டு போட்டாலும் படிப்பு வராது அப்படின்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக உடஞ்சி போகும். அந்த சின்ன குழந்தைக்கு இவங்க சொல்கிற வார்த்தையால ஒன்றுமே ஆக போகிறதில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே இந்த அளவுக்கு பக்குவம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தயவு செய்து திட்டாதீங்க. ஸ்கூலில் ஒன்று நடக்கும். நல்லா படிக்காத பையன் அப்படின்னா அந்த பையனை மக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறது, அந்த பையனையே டார்கெட் பண்ணி கொஸ்டின் கேட்டு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறதுன்னு அந்த ஒரு பையனையே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்கூலில் இன்னொன்று கூட நடக்கும். பையனாக இருந்தால் பொண்ணு முன்னாடி எழுப்பி விட்டு அசிங்கப்படுத்துறது, பொண்ணாக இருந்தால் பையன் முன்னாடி எழுப்பி விட்டு அசிங்கப்படுத்துறது. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? மிஞ்சி போனால் அந்த பையனை அந்த நிமிஷத்துக்கு அசிங்கப்படுத்துவீங்க, அவ்வளவுதானே. ஆனால் அந்த பையனையோ பொண்ணையோ தனியாக கூப்பிட்டு பேசலாம்ல, அந்த அட்வைஸ் பண்ணுறது தனியாக கூப்பிட்டு பண்ணலாம்ல. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? இன்னொன்னும் ஸ்கூலில் ரொம்ப அதிகமாக நடக்கும். நல்லா படிக்கிற பையன் டாப்பர் அப்படின்னா அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுறது, நல்லா படிக்காத பையன்னா அவனை நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுறதுன்னு ரொம்பவும் இந்த பையனை கேவலப்படுத்துவாங்க. ஸ்கூலில் பொண்ணுங்க சைடில் இது ரொம்பவே அதிகமாக நடக்கும். ஒரு 5 பேர் கேங்காக இருந்தாங்கன்னா இல்லை ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அந்த கேங்கில் உள்ள மற்ற 3 பேரும் அந்த பொண்ணு கூட பேசவே மாட்டாங்க. இவங்க 4 பேரும் ஒன்றா அலைவாங்க. அந்த ஒரு பொண்ணை மட்டும் தனிச்சு விட்டுருவாங்க. அந்த பொண்ணு தனியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இன்னொன்னும் ஸ்கூலில் ரொம்பவே மேஜராக நடக்கும். நமக்கும் ஒரு ஸ்டாஃப்க்கும் ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனையோ ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இருக்கும். ஆனால் அவங்க ஸ்டாஃப் ரூமில் போய் சொல்லி எல்லாருக்கிட்டையுமே நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறது, இந்த பையனா இவன் ரொம்பவே கெட்டவன், இவனா ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு ஸ்டாஃப் ரூமில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லி மற்ற ஸ்டாஃப்ஸும் நம்மகிட்ட எதுக்காக நம்மகிட்ட ஆடுறாங்க அப்படின்னே தெரியாது. அவங்க கீ கொடுத்து விடுவாங்க, இவங்க திங்குன்னு ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் அது எதுக்காக அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. இன்னொன்னும் ஸ்கூலில் ரொம்ப மேஜராக நடக்கும். பையன் ஏதாவது தப்பு பண்ணா அப்படின்னா அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவனை கண்டமணிக்கு சொல்லி கொடுத்து அந்த அம்மா அப்பா வீட்டில் போய் அந்த பையனை அடின்னு அடித்து அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி பேசாமல் அவன் கூட ரொம்ப நாள் பேசாமல் இருந்து ரொம்பவே அந்த பையனுக்கு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் டார்ச்சர் கொடுத்து அந்த பையனை ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே இதை மட்டும் தடுக்கவே முடியாது. நெப்போட்டிசம், டீச்சரோட பையன் அப்படின்னா கேட்கவா வேணும்? அதே இது ஏதோ அரசியல்வாதி பையன் இல்லை ஒரு சினிமா ஸ்டாரோட பையன் அப்படின்னா சொல்லவா வேணும்? ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதும் 5 சப்ஜெக்ட் தான், ஆனால் ப்ரீடு மட்டும் 8 ப்ரீடு இருக்கும். பிடி டிராயிங் ப்ரீட்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியாது.
முக்காவாசி நேரம் வேற ஒரு டீச்சர் கேட்டாங்க அப்படிங்க அந்த பீரியட்லாம் கொடுத்துட்றாங்க. அப்போ எதுக்காக அந்த ஒரு பீரியடை நீங்கள் வைக்கணும்? கணக்குக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5 பீரியட் மட்டும்தான் படிக்க வைக்கணும். மீதி 3 பீரியடு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு விட்டணும். டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு பீரியட் மட்டும்தான் வரணும். ஒரு பீரியடே திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ மேக்ஸ் பீரியடு ஒரு சில நாள் அதிகமாக 2 பீரியட் இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. 5 பீரியடும் ஒன்று தான் இருக்கணும். ஒரு பீரியடோட நிறுத்திடணும். மீதி 3 பீரியடும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துடணும். ஒலிம்பிக் அடிக்கல, இந்தியா ஒலிம்பிக்ல கோல்டு அடிக்கல, அதிகமான மெடல் அடிக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறீங்களே. ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல இருந்தே அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை எந்த அளவுக்கு படிக்க வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை விளையாடையும் வைக்கணும். ஸ்கூல்ல எப்பவுமே சொல்ற டைலாக் என்னன்னா, எனக்கு படிப்பு முக்கியம் இல்லை, ஒழுக்கம் தான் முக்கியம், ஒழுக்கம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஒழுக்கத்தையே சொல்லி தர்ற ஸ்போர்ட்ஸை ஏன் ஸ்கிப் பண்றீங்க? ஸ்போர்ட்ஸ்ல தான் எந்த அளவுக்கு ஒழுக்கமா விளையாடணும், இப்படி விளையாண்டாதான் நம்ம விளையாட முடியும் அப்படிங்கிற ஒழுக்கத்தை ஸ்போர்ட்ஸ் தான் சொல்லி தருது. அந்த ஸ்போர்ட்ஸே நீங்க அப்போ ஏன் ஸ்கிப் பண்றீங்க? எந்த ஸ்கூல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை ஸ்கிப் பண்றாங்களோ அந்த ஸ்கூலுக்கு சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். பயங்கரமான ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் இது எல்லாமே மாறும். அட்லீஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வரைக்காவது 5 பீரியட் படிப்பு, 3 பீரியட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு கொடுக்கலாம்ல. இவ்வளவு நாளா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை 8 பீரியட் டெய்லியும் படிக்க வச்சு, சாட்டர்டே கூட ஸ்கூல் வச்சு, சண்டே டியூஷனுக்கு அனுப்பி எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணியிருக்கீங்க. ஆனா ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த அளவுக்கு ப்ராசஸை சேஞ்ச் பண்ணி 8 பீரியட்ல இருந்து 5 பீரியட் தான் படிப்பு, 3 பீரியட் விளையாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவங்களோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு மாறுது, அவங்க எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் மேலே வராங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ அம்மா அப்பா சைட்லேருந்து பார்ப்போம், நான் தான் படிக்கல, என் பிள்ளையாவது படிக்கட்டு அப்படின்னு சொல்லி கடனோடனை வாங்கி வயிற்ற கட்டி வாயை கட்டி பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை அந்த அளவுக்கு படிக்க மாட்டாங்க, சுமாராக தான் படிக்கி, ரொம்பவும் படிக்க மாட்டாங்க, இல்லைன்னா சுத்தமாக படிக்க மாட்டாங்க. அதனால நல்லா படிங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுற அம்மா அப்பா இன்னும் கஷ்டப்பட்டு கம்ப்ளைண்ட்டாக முன் வைக்கிறாங்க. 8 மணி நேரம்லாம் அவனுக்கு ஸ்கூல் பத்தாது, 7 மணி வரைக்கும் அவனுக்கு ஸ்கூல் வைங்க, ஸ்பெஷல் கிளாஸ் வைங்க, அவனுக்கு ஸ்கூலில் வச்சு எப்படியாவது படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிற அம்மா அப்பா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப் கிட்ட என் பிள்ளைய நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் எப்படியாவது அவனை நல்லா படிக்க வச்சிருங்க, அவனை நல்லா படிக்க வைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிற அம்மா அப்பா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. என் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணா அவனை அடிச்சு துவைச்சிருங்க, அவனை நான் எதுவுமே கேட்க மாட்டேன், அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற அம்மா அப்பா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணா உன்னோட மேம் கிட்ட நான் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ற அம்மா அப்பா நிறைய பேர் இருக்காங்க. சின்ன வயசுல நீங்க அந்த ஒரு பிள்ளையை போட்டு பயங்கரமான டார்ச்சர் பண்றீங்க. அந்த பிள்ளை அதே பிள்ளை வளர்ந்து வந்த பிறகு உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. நான்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன், சின்ன பிள்ளைங்கள ரொம்பவே ஃப்ரீயா விடுவேன், என் பிள்ளை ரொம்பவே நல்ல பிள்ளை, நல்லா படிக்கும், ஃப்ரீயா தான் விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா, உங்க பிள்ளை மழை பெய்யும் போது எதுக்காக நியூஸ் சேனலை வச்சு இன்னும் லீவ் விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போக உண்மையிலே விருப்பம் இருக்கா என்ன? ஓவராலாகவே எஜுகேஷனை பற்றி 2 செட் ஆஃப் பீப்புள் எப்பவுமே இருக்காங்க. எஜுகேஷன் வேஸ்ட்டு, படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதுக்காக படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் 100% படிக்கணும். படித்தாதான் நம்மளோட நாலேஜ் கண்டிப்பாக வளரும், நம்மளோட அறிவும் வளரும். ஸோ அது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் படிக்காததுனால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க படிச்சிருந்தாலும் அவங்க கஷ்டம்தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த சிஸ்டம் அந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பால் விலையும் அரிசி விலையும் ₹1 ஏறிச்சினாலும் இங்கே எல்லாருமே கத்துவாங்க. மறுநாள் ஹெட்லைனே அதுவாக தான் இருக்கும். ஆனால் கச்சா எண்ணெய் இவ்வளவு கம்மியாக கிடைச்சும் அதே ப்ரைஸில் தான் இருக்கு. இதை பற்றி கேட்க கூட நாதி இல்லை, இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மக்களோட மைண்ட் செட்டையே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. இந்த வீடியோ மூலமாக நம்ம யோசிக்க வேண்டியது, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு படிப்பையும் கொடுங்க, அது 100% கொடுக்கணும். அதே சமயம் அந்த பிள்ளைய விளையாடையும் விடுங்க, ரொம்பவும் டார்ச்சரும் பண்ணாதீங்க. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு புக்கும் விளையாட்டு பொருளும் கொடுத்தீங்கன்னா அது முதல்ல எது எடுக்கும் அப்படின்னா, ஐ கிவ் அ ஸ்மால் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவோட நோக்கமே ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50% படிப்பு கொடுத்தீங்கன்னா 50% அவங்கள விளையாடையும் விடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பரத் கண்டிப்பாக